துரந்தர் படம் பார்த்துட்டு பல பேர் பல விஷயங்கள் பேசுகிறாங்க. ஆனால் அதில் நடந்த சில விஷயங்களை அரசியல் கலக்காமல் அப்படியே நான் சொல்கிறேன். இந்தியாவில் போலி ரூபாய் நோட்டு பிரச்சனைன்றது நேற்று உருவானதில்லை. இது 1990 உருவாகி 2000 வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு. அதாவது 20 ஆண்டுகளுக்கு மேலாக தேசிய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய சவாலாகவும் இருந்துச்சு. ஆனால் இது என்னைக்கு தீவிரமாச்சு அப்படின்னா 2009ஆம் ஆண்டு இந்திய அரசு டீலா ரூ அப்படின்ற பிரிட்டன் நிறுவனத்தோட நோட்டு காகிதம் வாங்கிறதுக்காக ஒப்பந்தம் செய்கிறாங்க. 2010 முதல் சில ரூபாய் நோட்டு காகிதங்களும் அந்த நிறுவனத்திலிருந்து வாங்கப்படுது. அந்த ஒப்பந்தம் போடப்பட்டப்ப அது ஒரு சாதாரண சப்ளை முடிவாக தான் பார்க்கப்பட்டுச்சு. பின்னாடி தான் தெரிஞ்சிச்சு அது தேசிய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அபாயம்னு. அந்த காலத்தில் நிதியமைச்சராக இருந்த பிரணாப் முகர்ஜி ஒரு எச்சரிக்கையை சொன்னார். நோட்டு காகிதம், அச்சிடுற தொழில்நுட்பம் இதெல்லாம் வெளிநாட்டு சார்பு அதிகமாக இருந்துச்சுன்னா அது நம்ம நாட்டோட பண பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் அமையலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அந்த எச்சரிக்கைக்கு பிறகு வெளிநாட்டு கரன்சி பேப்பர் ஒப்பந்தங்கள் பரிசீலிக்கப்பட்டன. புதிய வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் எதுவும் தொடங்கப்படவில்லை. ஆனால் போடப்பட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்யலை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கிற திசையில் அரசு ரொம்ப மெதுவாக நகர்ந்துச்சு. 2012 நிதியமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் காலத்திலையும் அது ரிவ்யூ தொடர்ந்துச்சே தவிர அந்த தடை எதுவும் செய்யப்படலை. இதற்கிடையில் தான் இந்திய விசாரணை அமைப்பு மற்றும் ஃபாரன்சிக் அமைப்புகள் என்ன சொன்னாங்கன்னா, சந்தையில் பிடிப்பட்ட சில உயர்தர போலி ரூபாய் நோட்டுகள் பாகிஸ்தானில் தயாரிக்கப்பட்ட வேண்டும், அந்த காகிதம், பாதுகாப்பு அம்சம் எல்லாமே அந்த வெளிநாட்டு தொழில்நுட்பத்தோடு ஒத்துப்போவதா அறிக்கைகள் சொல்லுச்சு. இந்த போலி பண ஓட்டத்துக்கு பாகிஸ்தானை மையமாக கொண்ட அல்டாஃப் கனானி மற்றும் காலியா போன்ற மணி லாண்டரிங் நெட்வொர்க் மூலியமாக தான் நிதி வழித்தடம் அமைச்சு இந்தியாவுக்குள்ளே உலா விடுறதாக உலகளாவிய விசாரணைகளும் குறிப்பிட்டாங்க. இந்த தீவிரத்தை உணர்ந்து தான் 2016 நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பண மதிப்பு நீக்கத்தை கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு புதிய ரூபாய் நோட்டு வெளிநாட்டில் கிடையாது, இந்தியாவிலே. அதுவும் அரசு RBI அச்சங்களில் 24 மணி நேரமும் அச்சடிக்கப்பட்டுச்சு. புது வடிவமைப்பு, புது பாதுகாப்பு அம்சம், புது நிறம் அனைத்தும் போலி நோட்டை கண்டறிவதற்கு எளிதாக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு இந்திய ரூபாய் உலகிலேயே அதிக பாதுகாப்பு அம்சம் கொண்ட நாணயங்களில் ஒன்றாக இருக்குன்னா அதுக்கு இதுவும் காரணம். ஏன்னா போலி ரூபாய் நோட்டுன்றது சாதாரண பண பிரச்சனை மட்டும் இல்லை, அது தேச பாதுகாப்பு பிரச்சனையும் கூட. இந்தியா 2016 ஒரு பிரச்சனையை அழிக்கணும்னு நினைக்கல, அந்த பிரச்சனை முளைச்ச இடத்தையே மாற்றணும்னு நினச்சிச்சு. அதை செஞ்சு முடித்தாங்க.